வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக கொள்ளை நல்லா ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு கொஞ்சம் கொள்ளு தான் எடுத்திருக்கேன் பாருங்கள், ரசத்துக்காக மட்டும். அதை நல்லா ஒரு 2-3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சு நல்லா ஒரு 6-7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் குக்கரில் நல்லா கொள்ளை கழுவிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன், ஒரு 2 மணி நேரம். இல்லை நீங்கள் நைட்டே கூட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு கூட காலையில் நீங்கள் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்து அந்த கொள்ளுல இருக்க எசன்ஸ்லாம் கிடைக்கும், நல்லா இறங்கி. இப்போ பாருங்கள், நான் விசில் போட்டு ஒரு 6-7 விசில் விட்டுறேன். விசில் வந்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ 6-7 விசில் விட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம எந்த கலரில் தண்ணி வச்சோம் அந்த கொள்ளுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கி உங்களுக்கு நல்லா அந்த ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் கலரில் கிடச்சிருக்கா. இந்த மாதிரி தான் அந்த கொள்ளில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கி தண்ணி கிடைக்கும். இந்த தண்ணியை நம்ம தனியாக வடித்து எடுத்துக்கலாம். இப்போது நான் புளி கரைக்கணும் இல்லையா, புளி சேர்த்து தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். கொஞ்சமாக புளி எடுத்து நான் கரைச்சி வடிச்சிக்க போகிறேன். இப்போ அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் வடித்து தனியாக எடுத்துக்கிறேன். கொள்ளை தனியாக வச்சுக்கலாம். நீங்கள் இதை வெல்லம் போட்டு மிக்சியில் அடித்து ஒரு உருண்டையாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை சுண்டலை அப்படியே வறுத்துட்டு சுண்டல் மாதிரியோ கொடுக்கலாம். இப்போ நான் தண்ணியை வடிச்சிட்டேன். இப்போது அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு 2 மிளகு, ஜீரகம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்ல ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம எல்லா ரசத்துக்கு ஆட் பண்ணோமோ அதே தான் நானும் ஆட் பண்ணுறேன். நிறைய பூண்டு சேர்த்துருக்கேன். உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பூண்டு சேர்த்துக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரகம் ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வேக வச்ச கொள்ளிலிருந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லும் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் போதும். இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி விடக்கூடாது, சும்மா மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம ரசம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்களா, அந்த கொள்ளு தண்ணி வடித்து அந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, புளி ஊற வச்ச தண்ணியும் நல்லா கரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு. இப்போது அந்த மிக்சியில் போட்டதையும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருங்காயத்தூள் நிறையாவே போடுங்க, உடம்புக்கு நல்லது தான். உடம்பில் இருக்க வாயுக்கள் எல்லாம் வெளியேற்றத்திற்கு இந்த பெருங்காயம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெருங்காயம் நல்லா குழந்தைங்களுக்கு சேர்த்து நிறையா பருப்பில் இந்த மாதிரி ரசத்தில் உருளைக்கிழங்குலாம் சேர்த்து கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றலை. இதை நல்லா அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணலாம். ரொம்பலாம் நீங்கள் பண்ண வேணாம், சும்மா ஒரு 2 சுற்று அளவுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, உப்பு மஞ்சத்தூள் போட்டு அந்த கொள்ளு தண்ணி ப்ளஸ் புளி கரைச்சல், உங்கள் கன்சிஸ்டன்சி எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் புளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு 2 செகண்டு நுரக்கட்டி வரட்டும். என்றைக்குமே ரசத்தை கொதிக்க விடக்கூடாது இல்லையா. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வறுத்த அந்த கலவையெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஸ்டேஜில் பாருங்கள் நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு. இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். நீங்கள் கொத்தமல்லி தழை வேணும்னா தூவிக்கலாம். பட் ஆனால் இப்போ நான் எதுவும் போடலை. அதை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள், நல்ல சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும்.